அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், ஒரு ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போகணும். இந்த உலகத்தில் அதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். ராகு திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன நடக்கும், இதை வச்சு தான் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி அரங்கேற்றம் செய்கிறோம். பாருங்கள், ஜாதகத்தில் ராகு திசையில் ராகு புத்தி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ராகு திசையில் சனி புத்தி நடந்தால், ராகு திசையில் குரு புத்தி பார்த்தோம், இப்போ அடுத்து சனி புத்தி பார்க்க போகிறோம். ராகும் சனியும் கரும்பாம்பும் சனியும் கலந்து ஒரு வீட்டில் இருந்தால் வழி வம்சத்தை சாரா புளிய வைக்குமா. ரெண்டு பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அந்த தசாபுத்தி வரும்போது அந்த வறுமை இருக்குமா. அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, கரும்பாம்பும் சனியும் கலந்து ஒரு வீட்டில் இருக்க வழி வம்சத்தை சாரா புளிய வைக்குமா. ஒவ்வொரு விதிகளும் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த சனி என்பது கர்மா. இந்த சனி என்பது கர்மாகாரகன்னா கர்மம் வேறு கர்மா வேறு. கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களில் நம்மளுடைய கர்மா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வயசுக்கு 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் அறிவு பிறந்த காலத்திலிருந்து முதல் படித்ததே கர்மா பற்றி தான். நம்ம பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதே கர்மா பற்றி தான். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததே கர்மா பற்றி தான். ஒவ்வொரு குருமார்களையும் தேடி போய் பார்க்கும்போது கர்மா பற்றி தான். அத்தனையும் நம்ம படித்ததுனால ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கர்மா என்பது நீங்கள் செய்யக்கூடிய செயல். உங்கள் மனசாட்சிக்கு கெட்டதுன்னு ஒன்று தெரியுது, அது கெட்டது செய்கிறோம், அதனால் நம்மளுக்கு பாவம் சேருங்கிறதுக்கு பேர் தான் கர்மம். நல்லது ஒன்று செய்கிறீங்க, நல்லதை நினச்சி போய் செய்கிறீங்க, அந்த கர்மா நல்ல செயல் புண்ணிய கர்மாவாக மாறும். பாவ கர்மா என்பது என்னென்னா, தகாத முறையில் நாம் வழி நடந்து போகிறோம் இல்லையா, அதுதான் கர்மா. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். புண்ணியம் வேறு, பாவம் வேறு. அதனால் இந்த சனி யாராருக்கு 7.5 நாடு சனி வருதோ, அஷ்டம சனி வருது, அஷ்டார்த்த சனி வருது, மங்கச்சனி, பொங்குச்சனி, மாரகச்சனி, கண்டச்சனி, மரணச்சனி, விரயச்சனின்னு வருதுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சனியோடு தான் சேர்ந்து சொல்கிறீங்க. 12 கட்டத்துக்குமே சனி சம்மந்தப்பட்டிருப்பார், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது 3 நட்சத்திரங்கள் சனி அதுக்குள்ளே இருக்குது. சனிக்கு 3, 7, 10 பார்வை. அப்போ இது 3 அது 3 6 ஆகி போச்சு. 6 ராசிக்குள்ளே சனி வந்துருச்சா இல்லைங்களா. 10ஆவதுக்கு சனி பிறக்கும்போது இருக்கும். அந்த சனி எந்த வீட்டில் இருக்குது, அப்போ மொத்தம் 7 ராசியில் சனி இருக்கார். இது இல்லாமல் ஜாதகத்தில் சனி வீடு 2 இருக்குது. இப்போ 7, 2, 9 வீடு ஆகிப்போச்சு. அப்போ சனி இல்லாத இடம் எங்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு புரியுது? ஏன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயோ சனி வந்துருச்சாங்கிறீங்க. சனி ஜாதக கட்டத்திலே பிறக்கும்போதே இத்தனை இடத்துல சப்ளை பண்ணுது. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் சனி வீடு தான். சனியோட நட்சத்திரங்கள் இருக்குது. சனி குடியிருக்கார். அப்போ 3 ராசி வந்துருச்சு. அடுத்தபடியாக சனி 3, 7, 10 பார்வை. அந்த இடத்துல சனியோட கலெக்ஷன் வந்துருச்சு. மொத்தம் 6. சனி இருக்கிற இடம் 1 7. 10ஆவதுக்கு அவருக்கு 2 சொந்த வீடு மகரமும் கும்பமும் இருக்குது. 7, 2, 9. 9 கிரகத்துக்குமே 9 இடத்துலையும் சனியோட சப்ளை இருக்குதே. சனி நம்மளுக்கு 7.5 சனி தான் நம்மளை தாக்குது நம்ம நினச்சிட்டோம். ஆல்ரெடி கர்மாவை வாங்கிறக்காகத்தான் சனி பிறப்பெடுத்திருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் சனி இல்லாத வீடு எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இது இல்லாமல் சனி வேறு மேசத்தில் நீசம், சிம்மத்தில் பகை, சொல்லுங்கள் எத்தனை இருக்குன்னு பாரு. அப்போது சனி இல்லாத இடம் எதுவும் இல்லை. அப்போ கர்மா இல்லாத இடம் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீரும்னு எந்த புக்கிலையும் இல்லை. அப்படி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த புக்கை பார்த்து படித்து எல்லா பரிகாரத்தையும் பண்ணிவிட்டு இன்னையோடு எனக்கு கர்மம் முடிஞ்சதுன்னு இவங்களே ரெடி ஆயிடுவாங்க. அப்படி அவங்க எழுதி வைக்கல, குறையும்னு தான் எழுதி வச்சுருக்காங்க.
சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், யோகிகள், மகான்கள், அகோரிகள் எல்லாரும் சொல்ல விஷயம் என்னென்னா, நீ தர்மங்கள் செய்ய செய்ய 7 பிறவியிலிருந்து நீ ஜென்மம் எடுத்து வந்த, இந்த பிறவி எடுத்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு போனேனால் இந்த பிறவியில் கிடைச்ச புண்ணியத்தோடு அடுத்த பிறவியில் இதை விட நல்லா பிறவி எடுப்பீங்கிறக்காக குறைச்சிட்டு போகலான்னு சொல்லி வச்சாங்க. முழுசாக தீர்க்க முடியாது. முழுசாக தீர்க்கலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது நம்ம திருப்திக்கு. ஆனால் பிரபஞ்சம் ஒன்று நம்மளை விதி முடிவுன்றது அவர் கையில், நம்ம கையில் இல்லையே. அதனால தான் அறிவை கொண்டு நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோம். அறிவு என்பது மதி. இந்த சந்திரன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் அறிவுபூர்வமாக கேட்டு செஞ்சுருப்பீங்க. மதியும் அறிவுக்கும் ஜெயிக்கக்கூடியது விதி. அதுதான் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா? எப்படி? மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா அப்படின்னு என்னங்க? நம்ம அறிவு மதி எல்லாத்தையும் தோக்கடிச்சிடும் உங்களுடைய பிறப்பு விதி. அதனால் விதி கடைசியில் முடிவு பண்ணும். இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான் மதி வேலை செய்யுது. இந்த உடம்பு இல்லாதப்ப விதி முடிஞ்சதுங்கிறீங்க. இப்போ யார் ஜெயிச்சா? மதி இருக்க வரைக்கும் உன்னை போல யாராலே முடியாதப்பா ஆனால் அப்படிம்பாங்க. நீங்கள் உங்களால் தான் இந்த செயல்பாடு செய்ய முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாருங்கள், எல்லாமே சனி தான். ராகு திசையில் சனி புத்தி நடந்தால் இந்த கர்மாவை நீங்கள் தெரிஞ்சிட்டால் எவ்வளோ புண்ணியம் பண்ணலாம். 1000 பேர்த்துக்கு சாப்பாடு அள்ளி அன்னதானம் போடுங்க, 1000 பாயிண்ட் உங்கள் ஜாதகத்தில் ஏட் ஆகிடுது. 1000 பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம், உங்களால் முடியும். 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா ஒரு பாவம் தொலையுமா? உங்களால் 1008 பேருக்கு அன்னதானம் கொடுத்தா 1008 பாவம் நிவர்த்தி ஆகுமா? அப்போ 7 ஜென்மம் எடுத்து வந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய இந்த டைம் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. நம்ம சாப்பாடு கொடுத்தா அவங்க வாங்கி முதல்ல சாப்பிட்றாங்க. அதுதான் பெரிய விஷயம். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் போய் ஒரு கால் கை யாரோ ஒருத்தருக்கு இல்லாதவர் இருக்கிறார், அவருக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறீங்க தண்ணி பாட்டிலோட. ஐயா இந்த சாப்பாடை நீங்கள் வாங்கிக்கங்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார்? அம்மா நான் வயிறு நம்ப சாப்பிட்டுட்டேன், சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க, தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. என்னை போல் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஒரு நேரம் இல்லாமல் 2 நாள் 3 நாள் ஆகி அவர் சாப்பிடாமல் இருந்திருப்பார், அவருக்கு கொண்டு போய் இதை கொடுங்கங்கிறாரு. அப்போ இவர் வாங்க மாட்டேன்ட்டார். நீங்கள் போய் தர்மம் பண்ணலான்ட்டு போனீங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏட் ஆகுமா? ஆகாது. அப்போ நீங்கள் அப்போ அந்த சாப்பாடை வாங்குறதுக்கு முதல் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கரெக்டு தானே? இது எல்லாம் மக்களுக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல. ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல, இன்றைக்கி வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்? நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உங்கள் அறிவு ஏற்கனவே துடிச்சிட்டு நிற்கிது. வளர்கிறதுக்கு என்னடா பண்ணுறது, யாரை பிடிக்கலான்னு. யாரோ ஒருத்தர் வழிகாட்டிட்டு நீங்கள் வளர்ந்துருவீங்க. அந்த வழி காட்டலின்னு வளர மாட்டீங்க. அப்போ வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, செயல்னா என்ன, சனினா என்ன, குருனா என்ன, கிரகம்னா என்ன, நம்ம பிறப்புனா என்ன, விதினா என்ன, எல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்கள் ஒரு ஞானி தானே. மனுஷனாக பிறந்தவங்க தான் ஞானியாக இருக்காங்க, சித்தர்களாக இருக்காங்க. நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி? ஒரு சித்தர் இருக்கிறாரு, ஒரு அகத்தியர் இருக்கிறாரு, ஒரு மச்சமுனி இருக்கிறாரு, ஒரு சட்டைநாதர் இருக்கிறாரு, ஒரு புலிப்பாணி இருக்கிறாரு, ஒருத்தர் பாம்பாட்டி சித்தர் இருக்கிறாரு. இப்படி 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம். சரி, இவங்கெல்லாம் மனிதனாக இருந்து மகானாக மாறினாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு தாய் மூலம் ஒன்று இருக்குல்ல, சொல்லுங்கள். ஒரு தாய் மூலம் ஒன்று விதை இல்லாமல் இப்படி இவங்க ஒரு மனித பிறவி எடுத்திருப்பாங்க? எல்லாமே அந்த காலத்தில் சித்தர்கள், மனிதர்கள், மகான்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு மூல விதை இருக்குது. அந்த விதை தான் தாய். அப்போ அந்த தாயுடைய வழியிலிருந்து உங்கள் வம்சத்துக்காக நீங்கள் இவ்வளவு பிறவி எடுத்து மனிதனாக இருந்து மகானாக மாறி, மகானாக இருந்து யோகியாகி, சித்தர்களாகி, இந்த பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் ஒரு கலெக்ஷன் வச்சு அமோனிஷி பவரை எடுத்தவங்க சித்தர்கள். நம்ம சித்தர் பாரம்பரியத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். அதனால் நம்ம இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எல்லார் வீட்லேயுமே 18 சித்தர்களுடைய படத்தை வச்சு ஒரு நாளாவது ராகு திசை நடக்கிறவங்க 18 விளக்கு 18 சித்தர்களுக்கு நீங்கள் போடுங்க, உங்கள் கர்மா குறை. 1000 பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அன்னதானம் போடுங்க, பாவங்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் செய்யுங்க. உண்மையாலுமே நீங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த எல்லா மக்களும் வறுமை இல்லாமல் வாழணும் என்னுடைய கொள்கை. ஏன்னா பிறக்கும்போது ஏழையாக பிறக்கலை, பிறக்கும்போது குழந்தையாக வஞ்சகம் இல்லாமல் பிறந்தோம்.
ஏழை பணக்காரன்னு எடுத்துக்கிட்ட நம்மளே. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அடிப்படையிலிருந்து தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க. யாரும் பரம்பரை பணக்காரர் இல்லை. அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வருவீங்க. 18 சித்தர்களுக்கு விளக்கு போடுங்க. ராகு திசை, அதே இந்த ராகு திசையில் குருபத்தி நடக்குது. சித்தர்களை பூரா கும்பிடுங்க, நீங்கள் பெரிய மனுஷனாயிருவீங்க என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் உயிரோடு அந்த புத்தகத்தை உலகத்துக்கு எழுதியிருக்கேன். அடுத்த பாகம் 2 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று விட்டுட்டு போகணும். சொத்தை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்மளுடைய வாழ்வது ஒரு முறை, வாழ்த்திட்டம் தலைமுறை. அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தை நம்ம கொடுத்துட்டு போகணும். அதனால் இந்த மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் 2 நாளில் உங்கள் ஆன்லைன்லேயே கிடச்சிரும். நம்ம ஜாதகம் ஆன்லைன்லேயே பார்க்குறோம். இது இல்லாமல் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே ஜோதிடம், ஜாதகம், பிரசனை எல்லாம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் சொல்கிற பதிவுகள் அத்தனையுமே அந்த பதிவில் அங்கே இருக்கும். 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். சுப மாரிமுத்து யூடியூப்பில் போடுங்க, நிறையா கிடைக்கும். விஸ்வாமித்திர கோயில், மதுரையில் இன்மீன் நன்முதல்வார் கோயிலுக்கெல்லாம் வழி தெரியாதவங்க இந்த கீழே நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பௌர்ணமி அமாவாசை கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே அழைச்சிட்டு போய் அவங்க கோயிலில் உட்கார வச்சு எல்லா அபிஷேகம் பூஜை பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கத்துக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.